இங்க ஹீரோயின் கால்ல அடிபட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்காங்க. இப்பதான் நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா இவங்க வேற ஒரு கம்யூனிட்டியில சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணிருப்பாங்க. அவங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க வீட்டை விட்டே வந்துட்டு இருப்பாங்க. இப்ப 6 வருஷம் கழிச்சு இந்த பொண்ணு பார்க்க அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. இப்ப 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் வருது. பார்த்தா பிஎம் டிவில ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் டிவி போட்டு பாக்குறாங்க. பார்த்தா கோவிட்னால சில வாரங்களுக்கு லாக்டவுன் போட போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே இனிமேல் நம்ம 2 பேரும் ஒன்னாதான் இருக்க போறோமா நினைச்சு ஷாக் ஆகுறாங்க. தென் இவங்க உடனே சூப்பர் மார்க்கெட் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வந்து வச்சிடுறாங்க. அப்ப மேல் வீட்டுல இருக்கிறவங்க வந்து நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க, இல்லனா இந்த பொண்ணு தனியா ரொம்பவும் கஷ்டப்படுவான்னு சொல்றாங்க. அப்பதான் இந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் ஆன விஷயமே தெரிய வருது. இந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு தராங்க. அதை சாப்பிட்டதுமே இந்த பொண்ணு இவ்வளவு நாளா நம்ம ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அழுகுறா. அடுத்து இவங்க நைட்டு தனியா தூங்க பயமா இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. அப்ப 2 பேருமே லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க, எப்படிமா டைவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பொண்ணு நாங்க ஒன்னதான் இருந்தோம், ஆனா போக போக எங்களுக்குள்ளேயே ஒரு பிரிவு வந்துச்சு, அது பெருசாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லி சொல்றா. அடுத்த நாள் திரும்ப நியூஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் நியூஸ் போட்டு பாக்குறாங்க. பார்த்தா திரும்ப லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை இந்த நியூஸை கேட்டதுமே 2 பேருமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க.